டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? சார், டூரிங் டாக்கீஸ் உடைய முன்னாள் தொகுப்பாளரான ஐஸ்வர்யா ரகுபதி அவங்களுடைய வளர்ச்சிக்கு டூரிங் டாக்கீஸ் தான் காரணம்னு சொன்னாங்க. இன்னும் அவங்க வளர்றதுக்கான வாழ்த்துக்கள். இதை பத்தின உங்களுடைய கருத்து என்னன்னு திருப்பூர்ல இருந்து சிவராம் கேட்டிருக்காங்க. ஐஸ்வர்யா ரகுபதி டூரிங் டாக்கீஸுடைய வார்ப்பு. இங்கிருந்து யார் வெளியில போனாலும் அவங்க எந்த துறையில் ஈடுபடுகிறார்களோ அந்த துறையில உச்சத்தை தொட வேண்டும் அப்படின்னு தான் டூரிங் டாக்கீஸ்ல இருக்க எல்லோருமே நினைப்பாங்க. அதனால ஐஸ்வர்யாவுக்கு டூரிங் டாக்கீஸுடைய வாழ்த்துக்கள் முழுமையாக உண்டு. நடிகர் விஜய் அரசியல்ல வெற்றி பெற்ற அவருடைய மகனுக்கு துணை முதல்வர் பதவியை கொடுப்பாரான்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. விஜய் இன்னும் அரசியலுக்குள்ள அடியெடுத்தே வைக்கல, அதுக்குள்ள கத்தி வீச ஆரம்பிச்சிட்டீங்க பாத்தீங்களா? செப்டம்பர் 26ங்கிறது தொடர்ந்து 4 நாள் விடுமுறையை கொண்ட சாலிடான வீக்கெண்ட். ஆனா அதுல இருந்து தீபாவளிக்கு அமரன் தள்ளி போறதுக்கான காரணம் என்ன? செப்டம்பர் 26ஆம் தேதி மெய்யழகனோடு வேறு எந்த படங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஸ்ரீலங்கால இருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. அமரன் திரைப்படம் மிகப்பெரிய பொருட்செலவிலே ராஜ்கமல் இன்டர்நேஷனலால் உருவாக்கப்பட்ட திரைப்படம். அந்த திரைப்படத்துடைய வெளியீட்டு தேதி அவங்க தீபாவளிக்கு மாத்திருக்காங்கன்னா நிச்சயமா அதற்கு பின்னாலே பல காரணங்கள் இருக்கும். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அதிலே கிராபிக்ஸ் காட்சிகள் நிறைய இருக்கின்றன. அதெல்லாம் முடிவடைவதற்கு கூட கொஞ்சம் காலதாமதம் ஆகும் அப்படின்னு அவங்க திட்டமிட்டிருக்கலாம். அதனால தான் அந்த படத்துடைய வெளியீட்டை தள்ளி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சார், பருவராகம் படத்துல சாங்ஸை தவிர படத்துல ஒண்ணுமே இல்லையே, அப்படி இருந்தும் எப்படி படம் 200 நாள் ஓடுச்சுன்னு அம்ஜிக்கரையில இருந்து பத்மநாபன் கேட்டிருக்காங்க. பருவராகம் திரைப்படம் வெற்றி பெற்றதென்றால் அதுக்கு முக்கியமான காரணம் அந்த படத்துடைய பாடல்கள் மட்டும் இல்லை, அந்த பாடல்களை அவர்கள் படமாக்கி இருந்த விதம். ரவிச்சந்திரன் அந்த பாடல் காட்சிக்கு அற்புதமாக நடனம் ஆடியிருப்பார். இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படம் ஆக்கியது. நடிகர்கள் கார்த்திக், முரளியன், பிரசாந்த் மாதிரி முன்னாடி இருந்த கல்லூரி மாணவர்களுடைய அபிமான நட்சத்திரங்கள் மாதிரி இப்போ தமிழ் சினிமால அந்த இடத்தை பிடிச்சிருக்கிறது யாருன்னு கோயம்புத்தூர்ல இருந்து அஜய் கேட்டிருக்காங்க. இன்றைக்கு தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான நடிகர்களாக இருக்கின்ற விஜய், அஜித் ஆகிய இருவருக்குமே மிகப்பெரிய அளவிலே ரசிகர்களாக இருப்பது கல்லூரி மாணவர்களும் மாணவிகளும் தானே. சார், சமீபத்தில் சின்ன கண்ணம்மா படம் பார்த்தேன். அந்த படத்தினுடைய இயக்குனரான வி.கே. ராமசாமியினுடைய மகன் தான் ஆர்.கே. ரகுன்னு தெரிஞ்சது. அவர் ஏன் தொடர்ந்து படங்கள் இயக்கல, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவருடைய இன்டர்வியூ சாய்ப சித்ரா நிகழ்ச்சியில எதிர்பார்க்கலாமான்னு மலேசியால இருந்து தினேஷ் கேட்டிருக்காங்க. நீங்க டூரிங் டாக்கீஸ் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்த்து வருகின்ற ஒரு ரசிகர் அப்படின்னு உங்களை நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது சின்ன கண்ணம்மா படத்தை இயக்கிய ரகுனுடைய பேட்டி நம்முடைய சாய்ப சித்ரா நிகழ்ச்சியில் இடம்பெற்றது உங்களுக்கு எப்படி தெரியாமல் போச்சு அப்படின்னு தெரியல. பல எபிசோடுகளாக அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பானது. அதனுடைய லிங்கை கூட உங்களுடைய பார்வைக்காக இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் கொடுத்துருக்கோம். அந்த பேட்டியை பாருங்கள். ரகு இப்போது ஏன் திரைப்படங்களை இயக்கவில்லை அப்படின்றத பற்றியும், இப்போது அவர் என்ன செய்து கொண்டு இருக்கிறார் என்பதை பற்றியும் விளக்கமாக அந்த நேர்காணலிலே அவர் பதிவு செய்திருக்கிறார். பாடகர் டி.எம். சௌந்தரராஜன் சார் ஒரு பேட்டியில தான் பாடின நான் ஒரு ராசி இல்லா ராஜான்ற பாடலை பாடின பிறகுதான் தனக்கு பாடும் வாய்ப்பு குறைஞ்சதா வருத்தப்பட்டு சொல்லியிருக்கிறதா கேள்விப்பட்டேன். இது உண்மையான தகவலா? உண்மைனா அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சேலம்ல இருந்து செல்வகுமார் கேட்டிருக்காங்க. நான் ஒரு ராசி இல்லா ராஜா என்ற பாடலை பாடியதற்கு பின்னாலே டி.எம். சௌந்தரராஜனுக்கு வாய்ப்புகள் குறைந்ததாக நான் நினைக்கல. அவர் வேணா அப்படி சென்டிமெண்ட்டாக நினச்சிருக்கலாம். அவர் வாய்ப்பு குறைகின்ற காலகட்டத்தில் இந்த பாட்டை பாடினார் என்று வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளலாம். விஜய் 69 திரைப்படத்துல உலகநாயகன் கமல்ஹாசன் சார் கெஸ்ட் ரோல்ல நடிக்கிறாரா, அல்லது அரசியல் கலந்த கதையா? இருவருக்குமே அந்த படம் உபயோகமா இருக்கும்னு சொல்றாங்களே, அது உண்மையான பாபு கேட்டிருக்காங்க. கமல்ஹாசனுக்கும் விஜய்க்கும் இடையே நல்ல புரிதல் இப்போது இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் விஜயனுடைய அடுத்த படத்தை இயக்கப் போகின்றவர் ஹெச் வினோத். அவர் கமல்ஹாசனை விட்டு ஒரு படத்தை இயக்குவதாக இருந்தார். இதெல்லாம் விட்டு பார்க்கும்போது அந்த படத்தை கமல் நடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நாம் நினைக்கலாம். ஆனால் இன்னொரு விஷயத்தை இங்கே நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். கமல் அந்த படத்தில் நடிப்பது என்பது அந்த படம் உருவாகின்ற காலகட்டத்திலே இந்த இருவருடைய அரசியல் நிலைப்பாடு எப்படி இருக்க போகிறது என்ற அடிப்படையில் தான் அமையும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். சிறு முதலீட்டு படங்கள்ல வர திருவிழா சம்பந்தப்பட்ட காட்சிகள்ல திருவிழாக்களை அவங்களே உருவாக்குவாங்களா, அல்லது திருவிழா நடைபெறும் பொழுது காட்சிகளை உருவாக்குவாங்களா? ஒரு திருவிழா தொடர்பான காட்சிகளை படமாக்கும் பொழுது எவ்வளவு வரைக்கும் செலவாகும்னு மட்டக்களப்புல இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. பெரும்பாலான பட தயாரிப்பாளர் திருவிழாவுக்காக மிகப்பெரிய செட்டுகளை அமைத்து அதில் தான் படமாக்குவாங்க. ஒரு சில பட தயாரிப்பாளர் திருவிழாக்கள்ல படப்பிடிப்பு நடத்துவதும் உண்டு. சார், நீங்க முதல் மரியாதை திரைப்படத்துல பாரத ரத சாரோட ஒர்க் பண்ணிருக்கீங்களா? அதை பத்தி ஷேர் பண்ண முடியுமான்னு சென்னையில இருந்து புவனேஸ்வரி கேட்டிருக்காங்க. பாரதி ராஜாவோடு நான் முதல் மரியாதை படத்தில் மட்டும்தான் பணியாற்றியது மாதிரி இந்த கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க. நான் பல படங்களிலே பாரதி ராஜாவோடு பணியாற்றியதுக்கு பின்னால் முதல் மரியாதை படத்திலும் பணியாற்றினேன். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சிவாஜி பாரதி ராஜா இயக்கிய படம் அப்படின்றதுனால எங்களுடைய கவனம் எல்லாம் அவருடைய 2 பேர் பேர்லேயே இருந்தது. ஒரு காட்சியை முழுவதுமாக சிவாஜிக்கு விளக்கி முடித்தார் பாரதி ராஜா. விளக்கி முடித்த உடனே சிவாஜி பாரதி ராஜா பார்த்து, இந்த காட்சியில் நான் எப்படி நடிக்கணும்னு இன்னும் கொஞ்சம் நடிச்சு காட்டு அப்படின்னார்.
அது வரைக்கும் படப்பிடிப்பில் பாரதி ராஜா மற்ற நடிகர்களுக்கெல்லாம் நடித்து காட்டுறத அவர் பார்த்துருக்காரு இல்லையா, அந்த இன்ஸ்பிரேஷனில் சொன்னது தான். பாரதி ராஜா சிவாஜி முன்னாலே நடித்து காட்டுவதற்கு கொஞ்சம் தயங்கினார் என்பது தான் உண்மை. நடித்து காட்டுப்பா என்று அவர் சொன்னதுக்கு பின்னாலே பாரதி ராஜா நடித்தார். பாரதி ராஜா நடிக்கும்போது அவரையே கூர்ந்து கவனித்து கொண்டிருந்த சிவாஜி அவர் நடிப்பில் எங்கெங்கெல்லாம் சின்ன சின்ன மாற்றங்கள் கொடுத்தாரோ அந்த மாற்றங்கள் எல்லாவற்றையும் அவர் அந்த காட்சியில் நடிக்கும்போது கொண்டு வந்தார். அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சிவாஜி எப்படிப்பட்ட நடிகர், ஆனாலும் டைரக்டர் இந்த காட்சியில் இது மாதிரி இருக்கணும்னு விரும்புகிறார் அப்படின்றத அப்படியே அப்சர்வ் பண்ணி நடிக்கிறது அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம். அதனால்தான் சிவாஜி அந்த அளவுக்கு உயரத்தை தொட்ட கலைஞராக இன்று வரையிலே எல்லோராலும் பாராட்டப்படுகிறார். சமீபத்தில் நான் நடிகர் ராதாரவி எழுதின கர்ஜனை பாகம் 1 and 2 ஆகிய புத்தகங்களை படித்தேன். ரொம்பவும் சுவாரஸ்யமாகவும் ஒளிவு மறைவு இல்லாமல் உண்மையாகவும் எழுதியிருந்தாரு. பல இடங்களில் நகைச்சுவையாகவும் இருந்துச்சு. நான் சமீபத்தில் படித்த புத்தகங்களில் என்னை ரொம்பவும் கவர்ந்த புத்தகம் இந்த புத்தகத்தை நீங்கள் படிச்சிருக்கீங்களா? அண்ட் ராதாரவி சாரோட நீங்கள் பழகியிருக்கீங்களா? அவரை பற்றி எங்களுக்கு தெரியாத சுவாரஸ்யமான விஷயங்களை ஷேர் பண்ண முடியுமா? அண்ட் ராதாரவி சாருக்கு எங்களுடைய நன்றிகளையும் சொல்லிடுங்கன்னு தலையாம்பலம்லேருந்து செல்வம் ராஜா கேட்டிருக்காங்க. ராதாரவியோடு என்னுடைய பழக்கம் என்பது பல ஆண்டுகளாக இருக்குது. காதல் படத்தில் பாரதி ராஜாவுடைய இயக்கத்திலே ராதாரவி நடித்தார். அந்த படத்தில் நான் தான் உதவி இயக்குனர். அதுக்கப்புறம் பல விழா நிகழ்ச்சிகளில் நாங்கள் ஒன்றாக கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்திருக்கின்றன. இந்த டூரிங் டாக்கீஸை பொறுத்த வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா 3 முறை ராதாரவியை நான் நேர்காணல் கண்டிருக்கிறேன். ராதாரவியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கெல்லாம் தெரியாத விஷயத்தை சொல்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ராதாரவியினுடைய திரை வாழ்க்கை இருக்கே, அது ஒரு திறந்த புத்தகம். பல பேட்டிகளில் அதை பதிவு செய்தவர் தான் ராதாரவி. பாடகர் சீர்காழி கோவிந்தராஜன் சார் கதாநாயகனா நடிச்ச அகத்தியர் அண்ட் திருமலை தென்குமரி ஆகிய திரைப்படங்கள் வெற்றி படங்களா அமைஞ்சதான்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. அகத்தியர், திருமலை தென்குமரி ஆகிய 2 திரைப்படங்களையும் சீர்காழி கோவிந்தராஜன் கதாநாயகனா நடித்த படம் அப்படின்னு சொல்ல முடியாது. முக்கியமான கதாபாத்திரத்தில் அவர் நடித்த படம் அப்படின்னு சொல்லலாம். இதில் திருமலை தென்குமரி திரைப்படம் நல்ல வெற்றி படமாக அமைந்தது. ரீசெண்டா இசையமைப்பாளர் இளையராஜா சார் ஒரு சிம்பனியை முடிச்சிருந்ததா சொல்லியிருந்தாரே, அதை எப்போ ரிலீஸ் பண்றாருன்னு கடலூர்ல இருந்து பார்த்திபன் கேட்டிருக்காங்க. இளையராஜாவுடைய சிம்பனி இசையை எப்போது வெளியிடுவது என்பதை பற்றி இளையராஜா தான் முடிவு பண்ணணும். ஆனா இன்னும் அவர் எந்த முடிவும் எடுத்ததாக தெரியல. வேட்டையன் அண்ட் கங்குவா இந்த 2 திரைப்படங்கள்ல அதிக தியேட்டர் எந்த படத்துக்கு கிடைக்கும்னு கோடம்பாக்கம்ல இருந்து விஜய் கேட்டிருக்காங்க. வேட்டையன், கங்குவா 2 திரைப்படங்களும் ஒரே நேரத்தில் வெளியானால் நிச்சயமாக வேட்டையன் திரைப்படத்துக்கு தான் மிக அதிகமான திரையரங்குகள் கிடைக்கும். அதுக்கு 2 காரணங்கள் இருக்குது. ஒன்று, அந்த படத்துடைய கதாநாயகன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். 2வது, வேட்டையன் திரைப்படத்தை நிச்சயமாக ரெட் ஜெயண்ட் நிறுவனத்தினர் தான் வெளியிடுவார்கள். ரெட் ஜெயண்ட் நிறுவனம் எப்படிப்பட்ட செல்வாக்குள்ள திரைப்பட விநியோக நிறுவனம் அப்படின்றது நீங்களே அறிந்த விஷயம். இப்போ இருக்கிற இயக்குநர்கள்ல யாரு 100 படம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பாண்டிச்சேரியிலிருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. இப்போதுள்ள இயக்குநர்களில் யாரும் 100 படங்களை இயக்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக எனக்கு தெரியல. நடிகர் பிரசாந்த் விஜய் கட்சியில இணைவாரான சிவகாசியிலிருந்து பிரபு கேட்டிருக்காங்க. அந்தகன் திரைப்பட பாடலை விஜய் வெளியிட்டது, விஜயும் பிரசாந்தும் நெருக்கமாக பழகுது, இதெல்லாம் அடிப்படையாக வைத்துக்கொண்டு இந்த கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் சொல்லியிருக்க இந்த விஷயத்துக்கு வாய்ப்பு இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் காலம் கடந்து தான் இதுக்கு சரியான பதிலை சொல்ல முடியும். நடிகர் அஜித்குமார் வெளிநாட்டில் செட்டில் ஆக போறதா வர தகவல் உண்மையானு மதுரையிலிருந்து அர்ஜுன் கேட்டிருக்காங்க. இப்போதைக்கு அப்படி ஒரு எண்ணத்தில் அஜித் இருப்பதாகத்தான் அவருடைய நண்பர்கள் பல பேர் என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் காலம் என்ன கணக்கு போட்டிருக்கு அப்படின்னு தெரியாது. அதனுடைய முடிவு தானே முக்கியமானது. தமிழ் படங்கள் எடுக்கிறதுனா அதிக வயலன்ஸ் இருக்கக்கூடாது, இன்டிமசி காட்சிகள் இருக்கக்கூடாது, ஹீரோ புகைப்பிடிக்க கூடாது, மது அருந்த கூடாதுன்னு பல கட்டுப்பாடுகளை சோகால் சினிமா அபிமானிகள்ன்ற பெயர்ல ரிவ்யூவர்ஸ் அண்ட் ஜேர்னலிஸ்ட் வைக்கிறத பார்க்க முடியுது. உலகத்துல எந்த மொழிகளிலுமே இப்படி சட்டத்துக்கு உட்படாத கட்டுப்பாடுகளை வச்சு பார்க்கறது இல்ல. அப்படி கட்டுப்பாடுகள் இருந்த ஈரானிய சினிமா இன்னைக்கு அழிவோட விளிம்புல இருக்கு. எந்த கட்டுப்பாடுகளுமே இல்லாம சுதந்திரத்தோட செயல்பட்டு வர கொரியன் சினிமா இன்னைக்கு உச்சத்தை அடைஞ்சிருக்கு. இதே விமர்சனங்கள் இனியும் தொடர்ந்து தமிழ் சினிமாவும் அழிவு நோக்கி போகுமா, அல்லது இந்த மாதிரியான விமர்சனங்களை வைக்கிறவங்க அது இயக்குனர் அண்ட் ரைட்டருடைய விஷயன்றதை உணர்ந்து காலத்துக்கு ஏற்றார் மாதிரி மாறுவாங்களான்னு மட்டக்களப்புல இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. அன்பிற்குரிய மட்டக்களப்பு மயூரன், எனக்கு தெரிந்து தமிழ் திரை விமர்சகர்கள் யாருமே திரைப்படங்களில் வயலன்ஸ் காட்சிகள் இடம்பெறக்கூடாது என்றோ மது அருந்தும் காட்சிகள் இடம்பெறக்கூடாது என்றோ எந்த காலகட்டத்திலும் சொன்னதாக தெரியல. வயலன்ஸ் காட்சிகள் அளவுக்கு மீறி போகும்போது அந்த அளவுக்கு வேண்டாமே என்று பல விமர்சகர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அவ்வளோதான். தமிழ் சினிமாவிலேயே ஆரோக்கியமான பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டும் அப்படின்றது தான் நம்முடைய விமர்சகனுடைய நோக்கமே தவிர அதை அழிவு பாதைக்கு எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்பது நம்முடைய விமர்சகனின் நோக்கம் அல்ல என்பதை மட்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அடுத்து இன்று ஒரு தகவல். கலை அரசி என்று கலைஞரால் பாராட்டப்பட்ட ராதிகா இன்றைக்கு
தன்னுடைய நடிப்பாற்றலால் எப்படிப்பட்ட இடத்திலே தமிழ் சினிமாவில் இருக்கிறார் என்பது எல்லோரும் நன்கு அறிந்த விஷயம். அவர் முதலாக அறிமுகமான கிழக்கே போன்றல் படத்துக்கு நான் தான் பத்திரிகை தொடர்பாளர், ராதிகா தான் கதாநாயகி அப்படின்னு முடிவாயிடுச்சு. ராதிகா மேட்டுப்பாளையத்துக்கு படப்பிடிப்பு கிளம்புறாங்க. அதே ரயிலில் தான் பாரதி ராஜாவும் பயணிக்கிறார். அவளை வழி அனுப்புவதற்காக நான் சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு சென்றிருந்தேன். அப்போ பாரதி ராஜா கிட்ட ராதிகா தான் கதாநாயகி அப்படின்ற செய்தியை பத்திரிகைகளுக்கெல்லாம் கொடுத்து விடலாமா என்று கேட்டேன். ராதிகா கதாநாயகின்னு செய்தி வேணால் கொடு, ஆனால் ஃபோட்டோவை போட்டுறாத என்றார் பாரதி ராஜா. பாரதி ராஜா அப்படி சொன்னதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, அப்போ ராதிகா கொஞ்சம் குண்டாக இருந்தாங்க. அவர் அப்படி சொல்லிட்டதுனால நான் பத்திரிகைகளுக்கு ராதிகாவுடைய புகைப்படத்தெல்லாம் கொடுக்கல. ஆனால் அப்போது நான் திரைக்கதிர் என்ற பெயரில் நடத்தி கொண்டிருந்தேனே, அந்த பத்திரிகையில் மட்டும் ராதிகாவுடைய புகைப்படத்தை வெளியிட்டேன். இன்றைக்கி 1000 முறை 10,000 முறை இல்லை, லட்சக்கணக்கான முறை ராதிகாவுடைய புகைப்படங்கள் பத்திரிகைகளில் வெளியாகிருக்கின்றன. ஆனால் அவருடைய புகைப்படம் வெளியான முதல் பத்திரிகைன்னா அது என்னுடைய திரைக்கதிர் பத்திரிகை தான். ராதிகா இப்போ மேட்டுப்பாளையம் போய் இறங்குறாங்க படப்பிடிப்புக்கு. அவரை பார்த்த உடனே எல்லாருக்கும் அதிர்ச்சி. பாரதி ராஜாவுக்கு என்ன ஆச்சு, இவரை போய் கதாநாயகியாக ஒப்பந்தம் செய்து கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னு தான் அந்த படத்திலே உதவி இயக்குநராக இருந்த பாக்யராஜ் உட்பட எல்லோருமே கேட்டார். இது பாரதி ராஜாவுக்கு மட்டும் நிகழ்ந்ததில்லை. தமிழ் சினிமாவுடைய முதல் கவர்ச்சி கண்ணின்னா அது டிஆர் ராஜகுமாரி. டிஆர் ராஜகுமாரி கதாநாயகை அறிமுகப்படுத்துவது அப்படின்ற முடிவை தமிழ் சினிமாவுடைய பீஷ்மர் என்று இன்று வரை கொண்டாடப்படுகின்ற கே சுப்ரமணியன் எடுத்தபோது அவரை சுற்றி இருந்தவர்கள் எல்லோரும் இதே கேள்வியை தான் அவரை பார்த்து கேட்டாங்க. இன்னும் சரியாக சொல்லணும்னா, கே சுப்ரமணியத்துடைய மேக்கப் மேன் டிஆர் ராஜகுமாரிக்கு மேக்கப் போடவே மறுத்து விட்டார். ஆனால் டிஆர் ராஜகுமாரி அதுக்கு பின்னாலே தமிழ் சினிமாவிலே எப்படிப்பட்ட உயரத்தை தொட்டார் என்பது எல்லோரும் அறிந்த விஷயம். அதே மாதிரி தான் ராதிகா. 40 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து இந்த சினிமாவுகளை பயணித்து கொண்டிருக்கின்ற ராதிகா எப்படிப்பட்ட அற்புதமான கதாபாத்திரங்கள்லாம் நடித்து அந்த பாத்திரங்களுக்கு புகழ் சேர்த்தார் என்பது எல்லோரும் அறிந்த விஷயம். வாழ்க்கையில் பல சாதனையாளர்கள் இது போன்ற விமர்சனங்களை எல்லாம் தாண்டித்தான் ஜெயிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நடிகையாகத்தான் ராதிகாவையும் நான் பார்க்கிறேன். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.